கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1156 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:65 வாசிப்போமானால், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். வேத புத்தகத்திலே ஆண்டவர் மனிதர்களை நடத்தின விதம், அவர்கள் சொல்கிறார்கள் எங்களை நன்றாய் நடத்தினார். இரண்டாவது நடத்தி கொண்டிருக்கிறார், மூன்றாவது நடத்துவார். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசன பகுதி அவர் நடத்துவார். இந்த 2023 ஆண்டின் கடைசி நாளிலே நின்று கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் என்னை நடத்தவில்லை, இந்த ஆண்டிலே என்னை சரியாக நடத்தவில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒன்றை மறந்து விடாதே, நீ இந்த 2023 டிசம்பர் 31 வரை ஜீவனோடு இருப்பது அது தேவ கிருபையின் நிமித்தம். உன்னை வாழ வைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஜீவனோடு இருப்பதே தேவன் உனக்கு செய்த பெரிய காரியம். அதைவிட பெரிய நன்மை ஒன்றுமில்லை. நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்திலிருந்து பெற்ற ஜீவனுக்காக நன்றி செலுத்துங்கள். வரப்போகிற ஆண்டு நாளை நீங்கள் காணப்போகிறீர்கள். 2024 ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார், என் வாழ்வு எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, 2024 என் பிரச்சனைகள் மாறுமோ, என் வியாதி தீருமோ, என் கடன் மாறுமோ, என் வியாபாரம் செழிக்குமோ, தொழில் செழிக்குமோ என்று ஏதோ ஒன்றை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. 2024 ஆண்டவர் உன்னை நிறைவாய் நடத்துவார். நீ மன மகிழ்ச்சியாய் இருக்க போகிறாய். 2024 தேவன் நடத்துகிற விதம் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையிலே வரும். 2023 உனக்கு ஜீவன் தந்து நடத்தின ஆண்டவர் 2024 உன்னை அற்புதமாய் நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். எனவே நீ ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு கை கொண்டு நடப்பீர்களானால் 2024 உங்களுக்கு அதிசயமான ஆண்டாக, அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த 2023 ஆண்டின் கடைசி நாள் வரை இந்த சபையை நடத்தினீர், ஊழியர்களை நடத்தினீர், சபை குடும்பங்களை நடத்தினீர், சபை பிள்ளைகளை நடத்தினீர். ஐயா, 2024 ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும். 2024 உம்முடைய பிள்ளைகளின் தொழில் வியாபாரம் செழிக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். வியாதியஸ்தர்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும். கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி கொடுக்கிற ஆண்டாக 2024 அமையட்டும். சுவாமி, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினதற்காய், சபையை நடத்தினதற்காய், தேசத்தை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே மழை இல்லாமல் பாதிக்கப்பட்ட ராதாபுரம், நாங்குநேரி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சாத்தான்குளம், சிறுவைகுண்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடி பகுதிகளிலே ஆண்டவரே நீர் நல்ல மழையை கொடுத்தீர். ஒரு சில ஆபத்துக்கள் வந்திருந்தாலும் போதுமான அளவிற்கு தண்ணீர் கிடைத்தது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விவசாயிகளை ஆசீர்வதியும், மீனவர்களை ஆசீர்வதியும், தொழிலாளர்களை ஆசீர்வதியும், அரசாங்கத்திலே வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசிரியர்களை, மாணவர்களை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்றாடம் உழைத்து சாப்பிடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
கூலி தொழிலாளர்கள், ஆண்டவரே மூடை தூக்கும் தொழிலாளர்கள், செங்கல் தொழிலாளர்கள், யார் யார் ஆண்டவரே வேதனையோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நாளை முதல் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. அற்புதங்களின் ஆண்டாக 2024 நீர் தரும்படியாய் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நிறைவு செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.